யூடியூப்ல பார்த்து தான் நான் வந்தேன் முதல்ல. தூயமல்லி பழைய சோறு அது உடம்ப தூய்மையாக வச்சுருன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நோயும் ஒவ்வொன்றும் கேட்கறதுக்காக மொத்தமாக 40 அரிசியை உடைச்சி வச்சு கஞ்சி காய்ச்சி கொடுக்குறோம். இந்த கடை எனக்கு 2 வருஷமா தெரியும். ஃபுட் எல்லாமே எங்கள் ஃபுட் எல்லாமே தரமாக இருக்கும். எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். யாரு ஒரு நல்ல உணவு கொடுத்தாலுமே அவங்க வந்து தெய்வத்துக்கு ஒப்பானவங்க. இதெல்லாம் அழியக்கூடிய ஒரு பொருளாக இருந்த பொருளை இன்னைக்கே அவர் கொண்டு வந்து காட்டுற வெளியில இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதவே நம்ம வந்து பெரிய பாராட்டணும் வருவது. எல்லாமே உடம்புக்கு ஆரோக்கியமானது. ரொம்ப தூரம் வந்தாலுமே எங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கு இங்க வந்து சாப்பிட்டு போறதுல. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பாண்டிச்சேரியில் வில்லியனூர்ன்ற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கடை பாண்டியிலேயே ரொம்பவும் ஸ்பெஷலான கடை. நம்ம எல்லாரும் மறந்த சத்தான உணவுகளை வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த கடையோட பேர் பாரம்பரிய இயற்கை சிறுதானிய உணவகம். வாங்க இந்த கடையை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த கடையோட ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த கடை எனக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்து தான் நான் வந்தேன் முதல்ல. நானும் என் குடும்பத்தாரும் எப்பொழுதுமே வாரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 நாள் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். ரொம்பவே அருமையான உணவகம் இது. யார் ஒரு நல்ல உணவு கொடுத்தாலுமே அவங்க வந்து தெய்வத்துக்கு ஒப்பானவங்க. பட் நம்மளோட ஆரோக்கியத்துக்காகவும் நம்மளோட நல்ல குடும்பத்தோட சந்தோஷத்துக்காகவும் இங்கே வந்து அருமையான உணவகத்தை வந்து நம்ம நாடி வரோம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்து இளைப்பு சம்பா கஞ்சின்னு ஒன்று அருமையான ஒரு கஞ்சி நாங்கள் குடித்தோம். நாங்கள் அடை மற்றும் பயிர் வகைகளை நாங்கள் இப்போ பார்சல் வாங்கிட்டு போகிறோம். எங்கள் வீட்லேயும் 2 குழந்தைங்க இருக்குது. அவங்களுக்கும் இதை தான் நாங்கள் வாரத்துக்கு 2 நாள் கொடுக்குறோம். ஸோ இவங்களை நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்டியார்பாளையத்துலேருந்து இங்கே வந்து தான் வாங்கிட்டு போகிறோம். ரொம்ப தூரம் வந்தாலுமே எங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்குது இங்கே வந்து சாப்பிட்டு போகிறதுல. நான் இன்னைக்கு நவதான கடை வந்து வாங்க வந்திருக்கேன். ப்ளஸ் வந்து கவுனி கஞ்சி ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துருங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் வேலை நல்ல பார்சல் வாங்கிட்டு இருக்கேன், மேஷ் போகிறேன். மற்றபடி எல்லாமே எங்கள் ஃபுட் எல்லாமே தரமாக இருக்கும். எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கடை எனக்கு 2 வருஷமா தெரியும். வேற இன்னொரு இடத்துல இருந்தது. இப்போ ரீசெண்டாக இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கருப்பு கவுனி அரிசி, யானை கவனம், மற்ற சிறுதானிய சம்மந்தப்பட்ட எல்லாமே இங்கே தயார் பண்ணி தர்றாங்க. எல்லாமே உடம்புக்கு ஆரோக்கியமானது. இதெல்லாம் நம்ம குடிக்கும்போது சர்வரோக நிவாரணம், உடம்புல நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த வியாதி இருந்தாலும் எல்லாமே குணமாகும். இது நம்ம பாரம்பரிய அரிசி. நான் இப்போ வந்து இங்கே கருப்பு கவுனி அரிசி கஞ்சி குடித்தேன். இப்போ உமா பார்சல் வாங்கிட்டு போகிறேன். நான் வீட்டில் எல்லாரும் வாங்கிட்டு போய் குடிச்சா ரொம்ப நல்லது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். டாக்டர் செலவு நமக்கு இருக்காது. எல்லாரும் இந்த சிறுதானிய உணவுகளை சாப்பிட்டு அதனுடைய பலன்களை அனுபவித்து ட்ரை பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட இந்த கடையில் ஒரு 5 வருஷமா பார்க்குறாரு. 40 அரிசி மாடல் போட்டு கலந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, உடம்பு சத்தாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கு. அதே போல் புட்டு, சீராளங்கறி, அடை இதெல்லாம் வந்து பழையது இதெல்லாம் வந்து எல்லாம் உடம்புக்கு ஏற்ற போல நல்லா தெம்பாக இருக்கு. டெய்லி வந்து பழைய சாதம் வந்து 100 ரூபாய்க்கு சாப்பிட்றேன். இன்றைக்கும் சாப்பிட்டா அவங்க நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போனேன், எடுத்து வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது, உடம்பு கூலிங்காக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் வந்து சாப்பிட்டு பாருங்க, உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஒன்று கஞ்சி ஒன்று கொடுத்தாரு. அந்த கஞ்சி பையனா கிட்டத்தட்ட 40 வகையான அரிசியெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை உங்களுக்கு கஞ்சி. அது கூட வந்து அந்த புதினா சட்னி மாதிரி ஒன்று கொடுத்தாரு. டேஸ்ட் பண்ணால் இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அது பார்த்தோடனே ரொம்ப தாகமாக இருந்தது. தண்ணி வச்சு வெளியே வச்சுருந்த அதை தண்ணி கொஞ்சம் குடிக்கும் பார்த்தீங்கன்னா பெருமாள் தீர்ந்து கொடுப்பாருங்க. அந்த தண்ணி நம்ம ரொம்ப பிடிச்ச டேஸ்ட் இருக்கும். அதுமாதிரி ஒரு 1/2 கிளாஸ் அளவு கூட செஞ்சு தாகம் உடனே அடங்கி போச்சு. அதுக்கப்புறம் நேராக வந்தவொடனே நிறைய காமிச்சு வெரைட்டிஸ் வச்சிருக்காரு. வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கல்பீஸ் நம்ம பேரே கேள்விப்பட்டு மாட்டோம். இதெல்லாம் அழியக்கூடிய ஒரு பொருளாக இருந்த பொருளை இன்னைக்கே அவர் கொண்டு வந்து காட்டுற வெளியில இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதவே நம்ம வந்து பெரிய பாராட்டணும் வருவது.
பார்த்தீங்கன்னா 2 வருஷமா எனக்கு தெரியும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சி குடித்தேன். பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வாங்கிட்டு பாரம்பரியமான ஒரு உணவு முறை. திரும்ப அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. ரொம்ப மலிவான விலையில கிடைக்குது. ஈஸியா மக்களுக்கு சேர்க்கிறாரு ஐயா. ரெகுலரா நான் வந்து இங்க சாப்பிடுறேன். எல்லாருமே ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கடை வந்து ஒரு வருஷமா வாங்கி தெரியும் எனக்கு. ஈடுபாட்டோட செய்வார். ஒவ்வொன்றும் தரம் பார்த்து அதுக்காக செய்வாங்க. இப்ப 40 வகையான அரிசியை தனித்தனியா வாங்கிட்டு வந்து தனித்தனியா மிக்ஸ் பண்ணி அதை அரைச்சி அதை ரெடி பண்ணி கொண்டு வந்து அதை கஞ்சியா கொடுக்குறாரு. அந்த கஞ்சியை குடிக்கும் போது நமக்கு ஆரோக்கியம் மேம்படுது. எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு. இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டதுனால சுகர் வந்து கண்ட்ரோல்ல இருக்குங்கிறத என்னால் ஃபீல் பண்ணுங்க. உணவே மருந்து, இந்த மாதிரி ஒரு உணவை மருந்தா நமக்கு கொடுக்குறாரு. அதை எல்லா மக்களும் எல்லா மக்களுமே இதை பயன்படுத்தலாம். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா இந்த சிறுதானிய உணவை நீங்க சாப்பிட்டு பாருங்க. எனக்கு வந்து 2 மாசமா இந்த கடை தெரியல. அதே மாதிரி வந்து பொங்கல், இன்னைக்கு பொங்கல் சாப்பிட்டேன் நான். நல்லா சுவையா வந்துச்சு, நல்லா சத்தம் வந்துச்சு. 40 அரிசி கலந்து ஒரு கஞ்சி ரெடி பண்றாங்க. அந்த 40 அரிசிங்கிறது 40 விதமான நோய்களுக்கு ஒரு தீர்வா இருக்குது. வணக்கம், என்னுடைய பெயர் என் மண்ணாங்கட்டி என்ற பால்கார். என்னுடைய கடையின் பெயர் பாரம்பரிய இயற்கை சிறுதானிய உணவகம். கடை எங்க இருக்குன்னா முத்தால வாழி மாரியம்மன் கோயில் அருகில் மேலண்டை வீதி, வில்லியனூர். என் கடையை 2.5 வருஷமா நடத்தி கொண்டிருக்கிறேன். காலையும் மாலையும் நடத்துறேன். காலையில 8:30 11 12 வரைக்கும் வச்சிருப்பேன். சாயந்தரம் ஒரு 5:30 8:30 வரைக்கும். என் கடை ஒரு வாரத்துல 7 நாள் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில உண்டு, சாயந்தரம் இல்லை. நான் மொத்தம் 70 வகையான அரிசி வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 5 அரிசி 6 அரிசியில பொங்கல், புட்டு, உப்புமா, 2 வித கஞ்சி இத்தனையும் மாற்றி மாற்றி போட்டுன்னு வருவோம். முளைக்கட்டிய பச்சை பயிறு இத்தனையும் காலையில. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா மாலையில வந்து சிறுதானிய நவதானிய அடை, ஒவ்வொரு விதத்துல அரிசியில உருண்டை, அரிசி உருண்டை, 2 வித கஞ்சி, முளைக்கட்டிய பச்சை பயிறுடைய சுண்டல் இத்தனையும் மாலையில. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில தூயமல்லி பழைய சோறு, அது உடம்ப தூய்மையா வச்சிருன்னு சொல்லுவாங்க. கருங்குருவை கஞ்சி, அது வந்து உடம்ப குறைக்கிறதுக்கு. மாப்பிள்ளை சம்பா வந்து மாப்பிள்ளை குறைக்கிறதுக்கு சொல்லுவாங்க. காட்டு யானம் சுகரை குறைக்கும். கருப்பு கவனி கேன்சர் கேட்குன்னு சொல்றாங்க. 40 வகையான அரிசி கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கோம். அது வந்து ஒவ்வொரு நோயும் ஒவ்வொன்று கேட்கறதுக்காக மொத்தமாக 40 அரிசியை உடைச்சி வச்சு கஞ்சி காய்ச்சி கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல், அது காட்டான அரிசி பொங்கல், கொத்தமல்லி சம்பா என்ற அரிசியில உப்புமா, ரத்தசாலி என்ற அரிசி புட்டு, இது எல்லாமே நம்ம கடையில் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.